உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் பருவச் சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே. ஹலோ டீம், ஃப்ளைட் மிஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிராஸா சொன்னோன்னா எனக்கு நம்மளோட எஃபர்ட்லாம் வெறும் ஒரு 4 நிமிஷத்தில் ஹலோ நண்பா, NBC திஸ் இஸ் Alvan ஃப்ரம் டாக்கி டாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:30 ஆக போகுது. அப்படி தான் நான் சும்மா செக் பண்ணிக்கிறேன். 4:42 ஆக போகுது. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 7:30. அப்படி எதுக்குன்னா நான் இப்போ எதுக்கு இந்த டைமு ஃப்ளைட் பற்றிலாம் நான் பேசுகிறேன்னா, ஏற்கனவே நான் வந்து நான் ப்ரொஃபைலெலாம் போட்டுப்பேன். என்னோட இன்ஸ்டா ஐக்கன்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஐம் ஃப்ளைங் டு வியட்நாம் சிட்டி டு அட்டெண்ட் நாஸ் சமிட். நாஸ் சமிட் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இது மாதிரி வியட்நாம் போறேன். அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4:45 ஆக போகுது டைம். ஸோ ஒன்றும் நாங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்புற ஒன்றும் ப்ரிப்பரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து டன், பட் ஒரு லாஸ்ட் பிரீஃபிங் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ திஸ் டீம் எல்லாம் வந்து ரஷ்யன் வந்து இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சரியான டயர்ட், ஸ்லீப்பி, பட் ஸ்டில் வந்து எல்லாரும் வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து ஸ்லீப் பண்ணியிருக்கோம். ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் ஸ்லீப் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு தென் வேக்கப் பண்ணிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு ப்ரீஃபிங் ஓடுது. ஸோ ப்ரீஃபிங் வந்து ரொம்ப நேரம் எங்களால் எடுக்க முடியாது, 10 நேரம் தான். ஸோ அந்த ப்ரீஃபிங் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி இல்லை ஏற்றணும்னு நினச்சேன், பதிவு செய்யணும்னு நினச்சேன். ஜஸ்ட் வாண்ட் டு அப்லோட் த மொமெண்ட்ஸ் பிஃபோர் வி லீவிங் டு ஏர்போர்ட். ஹலோ நண்பா, NBC. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேலாய் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரம் என்னோட வீட்லேருந்து வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். கேலாய் டெர்மினல் 2க்கு போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஒரு 45 minutes ஃப்ரம் மை பிளேஸ் டு கேலாய் 2. ஸோ டீம் எல்லாருமே வந்து காட்டியில் வந்து அப்படியே ஒன்றா எல்லாம் பேக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். என்னோட கத்தெல்லாம் ரெடியாக இருக்கு. சொல்லிட்டு நெக் பிலோ. ஸோ நெக் பிலோ பிங்க் கலர். ஸோ நெக் பிலோ. ஸோ எல்லாரும் அவங்க நெக் பிலோலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து பிஸியாக இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். யூ கேன் சீ. இப்போ நம்ம வந்து கேலாய் டெர்மினல் 2க்கு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து டிபார்ச்சர் ஏரியா. இது வந்து கேலாய் 1 இல்லை, இது கேலாய் டெர்மினல் 2, செகண்ட் கேலாய் டெர்மினல் 2. இங்கே தான் வந்து ஏஷியாவோட ஃப்ளைட் வந்து இருக்கும். நம்ம வந்துட்டோம். ஸோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா பேக்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரூலியில் 4 days 3 nights-ஓட வெக்கேஷனோட பேக் இருக்குது. இதில் வந்து கேமரா பேக்ஸ் எல்லாமே, பர்சனல் பேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை தள்ளிக்கிட்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம். டயர்டாக இருக்குது, பட் அது சேம் டைம் எக்ஸைட்டடாக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டயர்ட்டை கில் பண்ணுறதுக்கு உள்ளுக்கு போயிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி, பிளாக் காஃபி அடிச்சுட்டு உள்ளுக்கு இன்னும் நிறைய சினரியை காட்டுறேன். எல்லாம் வந்து வீடியோ மூலமா பாருங்கள். டோன்ட் ஸ்கிப், கடைசி வரைக்கும் பாருங்கள். கேலாய் 2ஓட ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து என்டர் பண்ணிட்டோன்னே, இந்த டெர்மினலில் என்டர் பண்ணிட்டோன்னே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம போக மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ஆல் தி வே வந்து அந்த மால் வந்து கோத்ரூ பண்ணுவோம். இந்த மாலை வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா டெர்மினல் செக்இன் பண்ணுற அந்த டெர்மினல் வரும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி கடை அந்த மாதிரி நிறையா இருக்குது. பிகாஸ் வந்து நம்ம வந்து அந்த மாலை வந்து க்ராஸ் பண்ணுறோம். மால் கிராஸ் பண்ணிட்டோம்னா ஓகே, இப்போதான் வந்து அந்த டெர்மினலோட வந்திருக்கோம். ஸோ இது அந்த மால்லேருந்து இந்த டெர்மினல் வர்றதுக்கு அது ஒரு 5 to 6 minutes இருக்குது. ஆனால் இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ ஃப்ளோர்ஸ் இருக்குது. பட் நான் ஒன்றும் அது போய் நான் செக்இன் பண்ணல. மால் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து செக்இன் பண்ணிடணும். செக்இன் பண்ணிட்டு டிக்கெட்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னே தென் மாலுக்கு போனேன்னா
நம்ம வந்து கிளை டெர்மினல் 2 இருக்கிறோம். செக்இன் பண்ணலான்னு வந்து பாரு என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா இப்போ செக்இன்லாம் வந்து ஆன்லைன்லேயே செஞ்சிடலாம். அதனால வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே ஆல்ரெடி வந்து செக்இன் பண்ணிட்டோம். அது எங்களுக்கே தெரியல நாங்கள் வந்து ஆன்லைனில் செக்இன் பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஆன்லைனில் செக்இன் பண்ணிட்டோம். பேக்கேஜ் வந்து செக்இன் பண்ணல. பிகாஸ் வந்து நாங்கள் வந்து அந்த பேக்கேஜ் செக்இன் பண்ணுற அந்த பேக்கேஜ் வந்து நாங்கள் எடுக்கலை. ஹேண்ட் கேரி தான் 7 kg ஹேண்ட் கேரி மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஸோ ஆனால் எங்களோட பேக்கெலாம் பார்த்தா 7 kg மாதிரி தெரியல. மொத்தம் 4 பேர் இருக்கிறதுனால பேக்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகும்போது 7 kg ஃபங்க்ஷன் 7 kg தான் அது. யா வாங்க ஈஸியாக விட்டு வாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு வெயிட்டிங் ஏரியாவுக்கு போகிறோம். இந்த கஸ்டம் கிளியரன்ஸ் பார்த்தாலே எனக்கு ஒரு பயம். ஏன்னா இந்த தமிழ் படத்துலலாம் கஸ்டம் கிளியரன்ஸில் வந்து இந்த கஸ்டம் போலீஸ் வந்து பிடிக்கும் போது அந்த இன்சிடென்ட்ஸை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி. அதனால இந்த கஸ்டம் கிளியரன்ஸை பார்க்கறதாரி எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நல்லா வேறு அது பார்த்துட்டு வந்து எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஏர்லைன்ஸ் லான்ச்சில் இருக்கோம். இங்கே தான் வந்து அப்போ டியூட்டி ஃப்ரீ ஜோனில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து எல்லாமே வந்து இங்கே டியூட்டி ஃப்ரீ டேக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது அந்த இடமே. ஒரு மால் மாதிரி இருக்குது இந்த ஏர்லைன்ஸ் லான்ச். ஸோ இப்போ இதை தாண்டி தான் நம்ம வந்து உள்ளுக்கு வந்து இந்த வெயிட்டிங் ஏரியாவில் போகிறோம். ஸோ இப்போ கஸ்டம்லாம் பாஸ் பண்ணிட்டு ஒரு வழியாக வந்து கஸ்டம்லாம் வந்து செக்இன் பண்ணி முடிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ளைட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து போய் நின்ட்டாங்க. சிஇஓ நாங்கள் இப்போ தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸாக. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றும் நான் வந்து அந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு ஒன்றும் நான் போகலை. பட் வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ளைட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த வெயிட்டிங் ஏரியா காணும். டயர்டாகவும் ஆயிடுச்சு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கிறதுனால. நடப்போம். ஹலோ டீம், நம்ம ஃப்ளைட் மிஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட எஃபர்ட்லாம் வெறும் ஒரு 4 நிமிஷத்தில் புஷ்பமாக ஆகிட்டான் அந்த பைலட்டு கேப்டன். அவன் மட்டும் என் கையில் கிடச்சான். எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் தடை அதை உடை புது சரித்திரம்